ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நாங்கள் பேசுகிறேன். இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி அந்த மொத்த கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரீப்ளே கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஒரு பாஸ்ட் 1 வீக்காக இந்த கமெண்ட்டுக்கு நம்ம அவ்வளோவா ரீப்ளே பண்ணலை. மெயில்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் நான் ரீப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ரீப்ளே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்கன்னா, சார் இந்த செமஸ்டர் எழுதலைன்னா அரியர் எக்ஸாம் மாற்றி எழுதலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. தாராளமாக எழுதிக்கலாம், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் இந்த செமஸ்டர் ஒரு எக்ஸாம் எழுத முடியல, மொத்த எக்ஸாம் எழுத முடியலன்னா அடுத்த செமஸ்டர் வந்து அரியராக ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் இப்போ நீங்கள் என்ன பேட்ச்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் மென்ஷன் பண்ணலைனாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலைன்னா நீங்கள் தாராளமாக அடுத்த டைம் அரியர் வந்து எழுதிக்கலாம். நான் செமஸ்டர் எப்போ சார்? இது வரைக்கும் செமஸ்டர் பேட்டர்னுக்கு மட்டும்தான் வந்து ரிப்ளே டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூஜி செமஸ்டராக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும். ஸோ நான் செமஸ்டருக்கு இன்னும் டைம் டேபிள் வரல, ஓகேங்களா? ஸோ நான் செமஸ்டருக்கு வந்து டைம் டேபிள் வரவும் வந்து நம்ம வந்து அதை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம வீடியோ போட்டுருவோம். நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். சார் ஐ ஆம் பிஜி ஸ்டூடெண்ட், யூஜிக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமா இல்லை பிஜிக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமா? இப்போ வந்திருக்கிற வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் வந்திருக்குது. அதாவது யூஜிக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிஜிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி டைம் டேபிள் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ நீங்கள் டைம் டேபிளை பார்த்துட்டு உங்களுடைய டைம் டேபிளை வந்துட்டு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோ அசைன்மெண்ட் சப்மிஷன் கூகுள் ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணணுமா ப்ரோன்னு கேட்டிருக்கிறீங்க. போன டைம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. அதனால் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஆப்ஷன் கொடுக்கலைன்னா ஃபில் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முந்தின செமஸ்டருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த செமஸ்டருக்கு தான் அவங்க வந்து கொடுத்தா அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், இல்லைன்னா தேவையில்லை. எல்லா செமஸ்டருக்கும் டேட் போட்டிருக்காங்க சார். 23 AYக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும்தானா? ப்ளீஸ் கிளியர் மை டவுட். ஆமாம், 23 AYக்கு இப்போ தான் அட்மிஷன் முடிஞ்சிருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும்தான் எழுதுவாங்க. 23 CY பேட்ச் தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் கரண்ட்டில் செகண்ட் செமஸ்டர் வந்து கரண்ட் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஏதாவது அரியர் இருந்துச்சுன்னா எழுதிடுவாங்க. ஸோ 23 AY பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் எந்த குழப்பமும் தேவையில்லை, சரிங்களா? அப்புறம் ஐ ஆம் 23 AY பேட்ச், எக்ஸாம் சென்டர் ஒன்லி மதுரையா? ஹோல் தமிழ்நாடும் இருக்குமா சார்? சென்டர் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிளியராக சொல்லலை யூனிவர்சிட்டியில். அதாவது நீங்கள் அட்மிஷன் வந்துட்டு 4 சென்டருக்குள்ளே தான் போட்டிருப்பீங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர். இதுக்குள்ளே தான் மட்டும் எழுத முடியும். இப்போ நீங்கள் மதுரையை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மதுரையை சுற்றி உள்ள, அதாவது இப்போ மதுரை வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மதுரை டிஸ்ட்ரிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு சென்டர் போடுவாங்க. ஹோல் தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் திண்டுக்கல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே உள்ள ஒரு ஸ்கூல் உள்ள காலேஜ் அதில் மட்டும்தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு சென்டர் வந்து கொடுப்பாங்க. அது ஸ்கூலாகவும் இருக்கலாம், காலேஜாகவும் இருக்கலாம். சென்டர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செமஸ்டருக்கு இன்னும் டைம் டேபிள் வரல, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். MBAக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம டைம் டேபிள் அப்டேட்டட் போட்டாச்சு, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒய்ஸா நவம்பர் 23ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் பிப்ரவரி 2024 வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதாவது நவம்பர் 23னா அது நவம்பர் மாதமே கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க வந்துட்டு ஹால் டிக்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது போக தனியாக வந்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி கரெக்ஷன் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளே 2-3 மாதங்கள் வந்து கடந்துடும். அதனால் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது வந்து பிப்ரவரியில் வரும். ஆனால் அவங்க சர்டிஃபிகேட்டில் வந்து நவம்பர் 25 தான் அது பிரிண்ட் பண்ணி வரும், ஓகேங்களா? அதனால் எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸாம் வந்துட்டு அந்தந்த மாதங்களில் கரெக்டாக நடக்காது. 2-3 மாதங்கள் கழித்து தான் நடக்கும். பிஜி 22 AY பேட்சுக்கு எப்போ சார் எக்ஸாம் வரும்? 22 AYக்குனா உங்களுக்கு தான் இப்போ நவம்பர் 23 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு இப்போ டைம் டேபிள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிஜி என்ன கோர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலை. ஸோ டைம் டேபிளை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டைம் டேபிளை நீங்கள் அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சார் இப்போ இருந்து படித்தா கூட பாஸ் பண்ணிடலாமா? 23 AY BA சோசியாலஜி சார். நான் இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படிலாம் பாஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கிற வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், தைரியமாக படிக்கலாம், தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கு மேலே ஏதாவது செப்பரேட் டவுட்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், கான்டாக்ட் நம்பரோட மெயில் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். புக்ஸ் இல்லைன்னா நோட்ஸ் வாங்கி படிக்கலாம் கூட நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டாச்சு. எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நம்மள்ட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? வேறு வந்துட்டு
ப்ரோ எங்கள் சென்டர் போட்டாலும் மதுரையில் தான் எழுதணுமா வரும்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 4 டிஸ்ட்ரிக்டில் எந்த சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இப்போ வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மதுரை சென்டர் கொடுத்துருந்தீங்கன்னா மதுரை சிட்டிக்குள்ளே தான் சென்டர் வரும். இப்போ திண்டுக்கல் கொடுத்துருந்தீங்கன்னா திண்டுக்கல் சரௌண்டிங்குள்ளே ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜை வந்துட்டு சென்டராக போடுவாங்க. சரிங்களா? அதுக்காண்டி நீங்கள் மதுரை போட்டுட்டு உங்களுக்கு திண்டுக்கல்லில் சென்டர் கொடுக்க மாட்டாங்க. திண்டுக்கல்லில் போட்டால் மதுரையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? பிஏ இங்கிலீஷ் வரலையா போன்னு கேட்டிருக்கீங்க. டைம் டேபிள் அப்டேட் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சார் எப்போ எக்ஸாம் வரும்? 23 ஏஹெச் பிஜி இங்கிலீஷ்க்கு வந்துட்டு டைம் டேபிள் அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் டேட் எப்போ சார் வரும்? ஆக்சுவலாக இது 1 வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ டைம் டேபிள் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஆம் 21 CY பிஏ இங்கிலீஷ். நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணலை. என்னால் பே பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். பே பண்ணலாம். அதாவது 21 பேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் எஸ்பியில் தாராளமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டவுட்டாக இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா 21 பேஜஸ் எல்லாமே ஆன்லைன் எஸ்பியில் வந்து பே பண்ணிக்கலாம். சார் கேன் ஐ டூ 2 பேச்சுலர் டிகிரி அட் த டைம் MKDD இஃப் டு எக்ஸாம் வில் கிளாஸ் ப்ளீஸ் கிவ் மீ ஐடியா. 2 பேச்சுலர் டிகிரி தாராளமாக பண்ணலாம். ஆனால் எக்ஸாம்ஸ் கிளாஸ் ஆச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் அப்படின்னா வேறு யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் கிளாஸ் ஆகாத 2 யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி 2 யூனிவர்சிட்டியில் டிகிரி போடுங்க. ஒரே யூனிவர்சிட்டியில் டிகிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிளாஸ்ட் ஆகும். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதவே முடியாது. சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சார் 20 AY பேட்சுக்கு இப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. போட்டாச்சு, டைம் டேபிள் போட்டாச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சார் எக்ஸாம் ஸ்டேட் அப்புறம் எல்லாம் ஒரே கொஸ்டின்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் பற்றி ரிலேட்டட் தான் எல்லாருமே லாஸ்ட் 5 கமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட்டாச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தாராளமாக டைம் டேபிள் போட்டாச்சு. இன்னும் UG நான் செமஸ்டருக்கு மட்டும்தான் வரல. வந்துச்சுன்னா அந்த டைம் டேபிள் வீடியோவும் நம்ம போட்டுருவோம். ஸோ 20 வரைக்கும் கேட்ட கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம ரீப்ளே பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே எனக்கு ரீப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன்.